ചിലവരുടെ റെഡിയാവും ചിലവർക്ക് റെഡിയാവില്ല. എന്റെ റെഡിയായില്ല. എന്റെ ഇന്നലെ 2 ഷേപ്പായിട്ട് உங்க நஷ்டம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 1க்கு 500, 2க்கு 1000 ரூபாய். என்ன வெறும் ஸ்கிரீனுக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்க? அமைதியா சார், இதை வாங்கிக்கோங்க சார். அவன் உடஞ்சு போனது ஒரே டிவி ஸ்கிரீன் சார். ஆனா அவன் போய் சொல்லி எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் வாங்கிட்டு போறான் சார். பிசினஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி கொலாட்டரல் டேமேஜ் இருக்கும். சரி பாத்துக்கலாம் சார், நீங்க சொல்லுங்க. VRI கம்பெனில ஒரு ஸ்கிரீன் உடைஞ்சதுக்கு 2 ஸ்கிரீன் உடைஞ்சதா சொல்லி காசு வாங்கிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும், என்ன ஏதுன்னு கேட்காம காசை கொடுத்துறாங்க. அப்படியா? நானும் இனிமேல் கண்டிப்பா அங்கேயே புக் பண்றேன். மட்டுமா நானும் அங்கேயே. சார் வணக்கம் சார். பெங்களூர்ல 300 டிவி 200 ஃப்ரிட்ஜ் ஆர்டர் செய்திருக்கேன். அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்க. சரிங்க சார். ஓகே. பாத்தீங்க பாபு, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? 500 ரூபாய் உங்ககிட்ட இருந்து அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த 500 ரூபாய் தான் 50,000 நமக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்க. அது எப்படி சார்? எந்த ஒரு பிசினஸ்லயும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த நஷ்டங்களை சமயோஜித புத்தியால லாபமா மாத்திரம் தான் சுட்டு போட்டாலும் நிறம் மாறாத ஒரு உண்மையான வியாபாரியா நின்னு ஜெயிப்பான்.